ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோஸ் பொரியல் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக செவந்ததும் காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. அப்புறம் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க எண்ணெயிலேயே. அடுத்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கோஸை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின்னு கொஞ்சமாக சால்ட், உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கினே இருக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி அளவு கொஞ்சமாக தெளித்து விடுங்க. இந்த பொரியலுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணியை கையில் வச்சுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை நல்லா பெரட்டி விடுங்க. அப்படி பெரட்டி விட்டுக்கினே வரும்போது கோஸில் எப்போவுமே கோஸ் செய்யும் போது அதுலேயே நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. அதுலேயே தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக தெளித்து பெரட்டி விடுங்க. நல்லா வெந்து வரும் பாருங்கள். அவ்வளோதான் கோஸ் கூட்டு பொரியல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.